So 12th Business Studies 10.3 Financial Planning. To understand what is financial planning, first you imagine that you have no money at present but willing to earn some income. What will you do? Certainly you will go searching and evaluating the different available safe, secured alternative investment opportunities with growth perspectives from where you can earn an income or return which is higher than cost. Then at that time you will also try to find out from where you can raise or manage some money or funds as you have no money at the lowest cost for investment purpose. This is called financial planning. Likewise, in business, financial planning involves investing and financing choice. இங்கே என்ன சொல்கிறாங்கனாக்கா, இப்போ ஃபினான்சிங் பிளானிங்னா என்னென்னாக்கா, இப்போ உங்களுக்கு கையில் காசு கிடையாது, ஆனால் நீங்கள் ஏதோ ஒன்று சம்பாரித்து ஆகணும் உங்கள் வாழ்வாதாரத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்காக. நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை தேடுவீங்க. அதாவது ஒரு சம்பாதிக்கிறதுக்காக ஒரு விஷயம் தேடுவீங்க. அது சேஃபாக இருக்கணும், அந்த வேலையாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கணும், சேஃபாக இருக்கணும், செக்யூர்டாக இருக்கணும். அது வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கலாம் உங்களுக்காக. ஸோ அந்த இன்கம்மை வச்சுட்டு இல்லை அந்த ரிட்டர்னை வச்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கனாக்கா, நீங்கள் உங்களோட மணியை ரைஸ் பண்ணுறது பார்த்திங்கனாக்கா அது ஒரு ஃபண்ட்ஸ் மூலமாக இருக்கலாம். அதே ஆட்டம் லோ காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக இருக்கலாம். இதை தான் ஃபினான்ஷியல் பிளானிங் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆகட்டும், ஃபினான்ஷியல் பிளானிங் ஆகட்டும், அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லை ஃபைனான்ஸுங்கிறது தான் சாய்ஸாக இருக்கும். அது என்னென்னு பார்ப்போம். Thus, financial planning deals with framing of finance policies in relation to procurement of funds, investment of these funds, and administration of funds of a business enterprises to achieve the objectives. Thus, financial planning involves the following facets. ஸோ இந்த ஃபினான்ஷியல் பிளானிங்கில் வந்து உங்களுக்கு ஃபண்டு தேவைப்படுது. அந்த ஃபண்டை எப்படி ரைஸ் பண்ண போகிறோம், அதை எப்படி எங்கேருந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அது ஒரு ஆப்ஜெக்டிவ் தான் இங்கேருந்து பார்க்க போகிறோம். என்னென்னு பார்ப்போம். First, estimating the current financial condition of the firm, analyzing the future growth prospect of and options, appraising the investment option to achieve the predominant growth of objective, projecting the future growth of profitability, estimating funds requirement and considering alternative financing options, comparing and choosing from alternative growth plans and financing options, consequences of financial plans. ஸோ இதோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னாக்கா, ஃபஸ்ட்டு உங்களோட ஃபினான்ஷியல் கண்டிஷன், ஃபஸ்ட்டு உங்களோட கம்பெனியோட ஃபினான்ஷியல் கண்டிஷன் என்ன அப்படின்னு நீங்கள் எஸ்டிமேட் பண்ணணும். செகண்ட், உங்கள் ஃப்யூச்சருக்கு எப்படி வந்து இந்த ஃபினான்ஷியல் பிளானிங்கை ஆப்ஷனாக வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணணும், எப்படி க்ரோத் பண்ணணுன்ட்டு. தேர்டு, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்திங்கனாக்கா, உங்களுக்கு உங்கள் க்ரோத் ஆப்ஜெக்டிவ்ஸில் எது அச்சீவ் பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இந்த அப்ரைசல் க்ரோத்தில் வந்து வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கணும், அதுக்கு நீங்கள் பிளான் பண்ணணும். அப்புறம் உங்கள் ஃப்யூச்சரோட ப்ராஃபிட்டை நீங்கள் லாபத்தை வந்து பிளான் பண்ணி தான் ஃபினான்ஷியல் இது க்ரோத்தை நீங்கள் ஐடியா பண்ணணும், பிளான் பண்ணணும். அப்புறம் உங்கள்கிட்ட இருக்கிற ஃபண்ட்ஸ் எவ்வளோ தேவை ஃபினான்ஷியல் ஆப்ஷனுக்காக அப்படிங்கிற ஒரு விஷயமும் நீங்கள் பிளான் பண்ணணும். அப்புறம் நீங்கள் உங்கள் க்ரோத் பிளானிங் பார்த்திங்கனாக்கா, ஆல்டர்னேட்டிவ் க்ரோத் பிளான்ஸ், அதாவது ஒரு விதமாக உங்களுக்கு வருமானம் இல்லாமல் பல விதமாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆகட்டும், அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி அதுக்கு ஃபினான்ஷியல் ஆப்ஷன் ரெடி பண்ணி வைக்கணும். அதே ஆட்டம் இந்த ஃபினான்ஷியல் பிளான்ஸ் வந்து எந்த கான்சிக்வன்ஸுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 10.3.1 Essentials of a sound financial plan. ஒரு நல்ல ஃபினான்ஷியல் பிளானாக இருக்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்ப்போம். Financial planning is a process of identifying a firm investments and financing needs. Given its growth objective, it is traded off between various investment options and financial options. Thus, while preparing the financial plan for any business unit, the following aspects should be kept in mind so as to ensure the success of such an exercise in meeting the organization objectives. ஸோ உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் வந்து நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுது உங்களோட எதிர்காலத்துக்காக, உங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபினான்ஸ் இது
நீங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு சில அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு, த பிளான் மஸ்ட் பி சிம்பிள். இட் மஸ்ட் டேக் அ லாங் டேர்ம் வியூ. இட் மஸ்ட் பி ஃப்ளெக்சிபிள். இட் மஸ்ட் என்ஷூர் ஆப்டிமல் யூஸ் ஆஃப் ஃபண்ட். The cost of fund raise should be fully taken into account and kept at the lowest possible level. Adequate liquidity must be ensured. So first, the plan must be simple. Nowadays, you have a large variety of securities that can be issued to raise capital from the financial market, but it is considered better to confine to owned funds, equity shares and simple fixed interest bearing financial debentures loans. ஸோ உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கனாக்கா, இந்த காலகட்டத்தில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ்லாம் இருக்குது, செக்யூரிட்டிஸ்லாம் இருக்குது. செக்யூரிட்டிஸ்னால் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸு, கோல்டாக இருக்கலாம், லேண்டாக இருக்கலாம், பாண்ட்ஸ் பத்திரமாக இருக்கலாம், இல்லை சேவிங்ஸாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஸோ இதுதான் செக்யூரிட்டிஸ்பாங்க. ஸோ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகப்படுத்துறதுக்காக எத்தனையோ இன்றைக்கி மார்க்கெட்டில், ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக அது ஷேர்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா, இல்லை சிம்பிள் பேங்க்கு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பண்ணுறீங்களா, இல்லை லோனில் பண்ணுறீங்களா, டிபென்ச்சர்ஸில் பண்ணுறீங்களா, இதெல்லாமே நீங்கள் இன்றைக்கி முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் பிளான் மஸ்ட் பி சிம்பிள். சிம்பிளாக இருக்கணும் உங்களோட பிளானு. அப்புறம் இட் மஸ்ட் டேக் அ லாங் டேர்ம் வியூ. While estimating the capital needs of the business and raising the required funds, the long-term view is to be taken into consideration with the beside the need of today. The capital requirement of tomorrow should also be kept in the view. It ensures that the plan fully provides for meeting and capital requirement on the long-term basis and takes care of the changes in the capital requirement ஃப்ரம் இயர் டு இயர். ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களோட வியூ பார்த்தீங்கன்னாக்கா விஷன் லாங் டேர்முக்காக இருக்கணும். நீங்கள் உங்களுக்கு கேபிட்டல் இன்றைக்கி என்ன தேவையோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த, நாளைக்கு என்ன தேவைங்கிற விஷயத்த பார்த்தீங்கன்னாக்கா பெரிய லெவலில் நீங்கள் ஃப்யூச்சருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், இட் மஸ்ட் பி ஃப்ளெக்சிபிள். இட் இஸ் அப்சல்யூட்லி நெசசரி தட் த ஃபினான்ஷியல் பிளான் மஸ்ட் பி கேப்பபிள் ஆஃப் பீயிங் அட்ஜஸ்டட் அண்ட் ரிவைஸ்ட் without any difficulty and delay so as to meet future requirement of funds is changed business environment, because no one may be able to properly visualize the possible development in future. Not only that, the firm may also change its plans and expansions for various reasons. ஸோ உங்களோட பிளான், உங்களோட ஃபினான்ஷியல் நீடு வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னாக்கா நம்ம எதிர்காலத்தில் என்ன சேஞ்ச் வரும் பிஸ்னஸில், இல்லை பிஸ்னஸ் மார்க்கெட்டில் என்ன சேஞ்ச் வரும், இல்லை கவர்மெண்ட் பாலிசிஸில் என்ன சேஞ்ச் வரும் நம்மளால் இப்போ சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து எதிர்காலத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணாலும் எது வேணாலும் மாறுங்கிற ஒரு கணக்கில் நம்ம வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஃப்ளெக்சிபிளாக இந்த ஃபினான்ஷியல் பிளான் எல்லாமே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், இட் மஸ்ட் என்ஷூர் ஆப்டிமல் யூஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ். Whatever funds a business is raising, it has some cost which a firm has to pay to the provider of the capital. Hence, the capital should not be only adequate but should also be employed in the productive way, and there should be proper balance between fixed capital and working capital. There should not be idle funds, otherwise the profitability will decline. ஸோ கேபிட்டல்னு இருக்குது. அந்த கேபிட்டல்லாம் முதலீடு. அந்த முதலீடு வந்து நம்ம ரைஸ் பண்ணுறோம், அதாவது எங்கேயோ ஒரு சோர்ஸ் வந்து ரைஸ் பண்ணுறோம். அந்த முதலீடு வந்து கரெக்டான இடத்துல வந்து அதுவும் நமக்கு வேலை செய்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அதாவது ஒரு முதலீடு வந்து கரையிற மாதிரி இருக்கக்கூடாது ஒரு பிஸ்னஸில். அதுவும் எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணி அது மூலமாகவும் ஏதாவது ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து உங்களுக்கு ரைஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Next, the cost of funds raised should be fully taken into account and kept in the lowest possible level. It must be ensured that the cost of the capital raised should be reasonable. The financial plan should provide for optimal capital structure, combination of debt and equity, which minimize the cost capital and increase earning per share, and otherwise it will adversely affect the return on the shareholder fund.
ஸோ இந்த கேபிட்டல் ரைஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு விஷயத்தில் யூஸ் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. அது வந்து லோவஸ்ட் லெவலில் வந்து அவங்க வச்சுருக்கணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அதாவது ஈக்விட்டி இல்லாட்டி ஒரு கடன், ஈக்விட்டினா ஷேர்ஸு, இந்த மாதிரி விஷயங்களில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது அதில் வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டில் அந்த பண்ணுற ஷேர்ஸ் வந்து லாபம் வரும். அதில் மாதிரி இன்க்ரீஸ் பண்ணணும் அவங்க ரிட்டர்னை. அது வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து அவங்க ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Adequate liquidity must be ensured. Liquidity refers closeness to cash, which means the state of readiness to meet out the obligations of the firms, and when it becomes due during the course of business, it has to be ensured in order to avoid any embarrassment to management and loss of goodwill among the investor. In other words, the investment of funds should be also kept in marketable securities so that it can readily converted into cash to meet all the possibilities eventually. லிக்விடிட்டி அப்படிங்கிறது என்னென்னாக்கா கையில் கேஷாக இருக்கிறது தான் லிக்விடிட்டி. ஸோ இந்த கேஷ் கையில் இருக்கிறனால நம்ம அது கரெக்டாக பர்ஃபெக்டாக நான் வந்து யூஸ் பண்ணணும் ஒரு கம்பெனியில். இது வந்து எதுக்காக என்ன லாஸ்லேருந்தோ இல்லை கம்பெனியோட நல்ல பேர் இமேஜ்லேருந்தோ இன்வெஸ்டர் மத்தியில் கெடுக்காமல் பார்த்துக்கணும். அந்த லிக்விடிட்டி யாருக்கு எப்போ காசு கரெக்டாக கொடுக்கணுமோ கொடுத்துடணும், எங்கேருந்து வாங்கணுமோ வாங்கிடணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைனலி 10.3.2 இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் பிளானிங். ஏன் ஃபினான்ஷியல் பிளானிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்? It helps to estimate accurate requirement of funds. It facilitates in developing a sound capital structure which gives maximum returns to shares. It helps in proper utilization of funds. It tries to avoid the shortage of funds and surplus of funds. It provides policies and procedures for coordinating different departments of an enterprises. It acts as a basic to control the financial activities of an organization. It helps to face unforeseen financial situation in the business. ஸோ இந்த ஃபினான்ஷியல் பிளானிங் ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அது ஒரு கரெக்டான ஃபண்டு நமக்கு எவ்வளோ தேவைங்கிறது அது வந்து நமக்கு தெரிய வைக்கிது. எஸ்டிமேட் போடுறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்மளோட கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் எப்படி டெவலப் ஆகணும், எவ்வளோ டெவலப் ஆகணும், அதுக்கு மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நம்ம எவ்வளோ தரணுங்கிற விஷயமும் நமக்கு தெரிய வருது. அதே ஆட்டம் பார்த்திங்கனாக்கா கரெக்டாக நம்ம எந்த விஷயத்துக்கு ஃபண்டு யூஸ் பண்ணுங்கிற விஷயமும் நமக்கு தெரிய வருது. அப்புறம் ஷார்ட்டேஜ் ஆஃப் ஃபண்டு வந்து லாங் டேர்மில் ஷார்ட்டேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் இல்லை அதிகமாக ஃபண்ட் இருக்காங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த ஃபினான்ஷியல் பிளானிங் நமக்கு தெரிய வருது, யூஸ் பண்ண ஆகுது. அதே ஆட்டம் ஒரு ப்ரொசீஜர், அதாவது டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் என்டர்பிரைசஸ்க்கும் எவ்வளோ ஃபண்டு தேவைப்படுங்கிற விஷயமும் நமக்கு தெரிய வருது. அதாட்டம் இது ஒரு ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டியாக இருக்குது. இது ஆர்கனைசேஷனுக்கு ஒரு பேலன்ஸ்டான ஒரு பேசிக் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய ஒரு ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸாக இந்த ஃபினான்ஷியல் பிளானிங் இருக்குது. அதே ஆட்டம் இது வந்து ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன், பிஸ்னஸ் எந்த ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் இருந்தாலும் அது வந்து டீல் பண்ணுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான டூலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த ஃபினான்ஷியல் பிளானிங் டாப்பிக்கு முடிச்சாச்சு. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு டாப்பிக்கில் பார்ப்போம். பாய், ஆல் தி பெஸ்ட். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.